பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தகப்பனுமாக இறைவா, ஒரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலா எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து, எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அக்கினி நெருப்பாய் பிளவுண்ட நாவுகளாய் ஒரு நாளும் எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற, எங்களை தூக்கி சுமக்கிற, எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காய், இந்த நிமிடத்திற்காய், இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஐயா, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எல்லா நாமத்திற்கு மேலான உம்முடைய பரிசுத்த நாமத்தை, ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை, துதிக்கப்படத்தக்க நாமத்தை ஒரு மனதாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு நாளும் ஐயா, உம்முடைய அதிசயமிக்க ஆச்சரியமான செயல்களை கண்டு கொண்டிருக்கிற, பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு மகளுக்காகவும் மகனுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய உள்ளங்கைகள் எங்களை வரைந்து, எங்கள் முன்னும் பின்னும் வலமும் இடம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று, எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து, எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆவிக்கும் தேவையான பரலோக புலோக ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி, எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டிரே உமக்கு நன்றி அப்பா. உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அப்பா, எங்களை எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் தீங்கிற்கும் விலக்கி உடைய குன்றின் மீது எங்களை பாதுகாப்பாய் வைத்தீரே உமக்கு நன்றி. உடைய திருவுடலோடு திரதத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் ஆத்தும உணவாய், எங்கள் திடனாய், எங்கள் பலமாய் நீர் மாறினீரே உமக்கு நன்றி அப்பா. பயங்களோடும் கலக்கங்களோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நாங்கள் பாதப்பண்டை வரும்பொழுது எல்லாம் எங்களை மார்போடு சேர்த்தணைத்து, எங்களை உலகம் தர முடியாத அன்புனாலும் பிரசனத்தினாலும் உடைய தெய்வீக மகிழ்ச்சினாலும் எங்களை நிரப்புகிறே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து, அவர்கள் இருதயத்தில் எழும்புகிற எல்லா விண்ணப்பங்களோடும் வாஞ்சைகளோடும் ஆசைகளோடும் உடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட பேசுகிறீர். இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்னும் கூர்மையான உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களை இடைபடுகிறதற்காய் நன்றி. எங்களை புத்தி ஊடுருவி எங்கள் ஆத்மாவிற்கு தேவையான உணவை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. இதை ஒரு நாளும் ஐயா உம்முடைய வார்த்தை எங்களை கண்டித்து, எங்களை திருத்தி, எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நன்றி. இதோ இன்று நாளிலும் கூட நற்செய்தியில் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல என்பதை ஒரு நாளில் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய மகிமையான பிரசம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காக, எங்களை நடத்தினதற்காக, எங்களை விட்டு கொடுக்காமல் உம்முடைய பிரசனத்துக்குள்ள எங்களை மூடி முத்தையிட்டு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு நாளும் அளவிற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ பரிசுத்தனை பரிசுத்தனை பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது இன்றைய நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. இதை உண்மையான நோன்பு எது என்பதை பற்றி உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உள்ளத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு என்று சொல்லி உண்மையான நோன்பினுடைய அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீரப்பா. அப்பா, அதோ நாங்கள் ஒரு நாளும் பல்வேறு வகைகளில் நோன்பை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை பிரியப்படுத்தும் வகையில் அப்பா எது எங்களுக்கு சந்தோஷம் தருகிறதோ அதை நாங்கள் செய்து அதை நோன்பு என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையான நோன்பு அருகில் இருப்போரை அரவணைத்து, இல்லாதோருக்கு உதவி செய்து, ஏழைகளை அரவணைத்து அப்பா இதோ அவர்களில் உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டு, அவர்களுக்குள் இருக்கிற வெறுமைகளையும், அவர்களுக்குள் இருக்கிற தனிமை உணர்வுகளையும், அவர்களுக்குள் இருக்கிற ஒன்றுமில்லாமைகளையும் கண்டு அவர்களுக்கு உதவி செய்து உண்மையான நோன்பை மேற்கொள்ள என்ற நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாகவே கூட இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக அப்பா உம்மை தவிர, இயேசுவை தவிர,
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று சொல்லி, இதோ நாங்கள் அறிவிக்கிற இயேசு, இதோ நாங்கள் ஒரு நாளும் அறிவிக்கிற இயேசு என்னுடைய சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ நாங்கள் அறிவிக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய ஆற்றலோடு வல்லமையோடு கூட நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி, அப்பா இதோ தன்னையே தாழ்த்தி பவுலடியார் மிகுந்த வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த என்னை ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்பி, இதோ ஆவியின் வல்லமையினால் நிரப்பி, என் ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தி இதோ நற்செய்தி அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லி அறிக்கையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது எங்களுடைய ஞானத்தினாலும் எங்களுடைய ஆற்றலினாலும் எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய சுய சித்தத்தினால நடப்பது அல்ல, மாறாக அப்பா நீ தருகிற ஞானத்தினால் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியின் வல்லமையினால் அணி செய்யப்பட்டவர்களாய் ஒரு நாளும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் அறிக்கையிட்டு நற்செய்தி அறிவித்து வாழ என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன். அப்படியாய் நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்க, இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க, மலை மேல் இருக்கிற நகர் மறைவாய் இருக்க முடியாதபடி அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உமக்கு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ, அநேகருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய மனிதர் முன் உமது ஒளியை நாங்கள் ஒளிர்விக்கக்கூடிய ஒளியின் மக்களாக வாழக்கூடிய இதோ அபிஷேகத்தை நாள்களுக்கு தருகிற ஆண்டவரே, நற்செயல்கள் வழியாக அப்பா நாங்கள் செய்கிற அன்பு செயல்களின் வழியாக எங்களுடைய விசுவாச செயல்களின் வழியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை எங்களை சுற்றி இருப்பவர்கள் கண்டுகொள்ளும்படி தெய்வீக பிரசன்னமைகள் நிற்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனம், உடைய தெய்வீக ஆற்றல், உடைய தெய்வீக வல்லமை ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக. கவலையின் ஆவி, கண்ணீரின் ஆவி, துக்கத்தின் ஆவி, எல்லா பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி அப்பா மகனையும் மகளையும் இதோ ஒரு நாளும் கீழே விழத்தாட்டி கொண்டிருக்கிற உலக போராட்டத்தின் ஆவி வேறறுக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஊற்றப்படுவதாக. அப்பா பல்வேறு தரப்பட்ட விண்ணப்பங்களோடு வாஞ்சிகளோடு ஒரு நாள் இந்த ஜபத்துல பங்கெடுத்து என் ஜபத்திற்கு பதில் கிடைக்குமா, என் கண்ணீர் துடைக்கப்படுமா, என் மன்றாட்டுக்கு பதில் வருமா என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தி இருக்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் செவி கொடுப்பதாக. அப்பா உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் உம்முடைய பிள்ளைகளை உற்று நோக்குவதாக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையே போராடி மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில, உறவுகளால வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில அப்பா இருக்கிற ஒரு வியாதீசர்களையும் உடைய ரத்தத்தின் முத்திரை நாங்கள் வைக்கிறோம் ஐயா. உடைய சுகப்படுத்தும் வல்லமை வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும்படி, ரத்தத்தின் வல்லமையை அனுப்பி சுகப்படுத்தும்படி அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய அபிஷேகம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. எல்லா விதமான போராட்டத்தின் ஆவியில் நிர்மூலமாக்கப்படுவதாக. பரலோகத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டு அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக. அப்படியாக ஆண்டவரே, எங்களிடம் செபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல பாரங்களோடு, கண்ணீரோடு, கடன் பாரங்களோடு, குடும்ப சுமைகளோடு, கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், விதவை தாய்மார்கள், பிள்ளைகளால கைவிடப்பட்டிருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், குடும்பத்தால குடும்ப உறவுகளால ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அப்பா அடையாளத்திற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் இந்த உலகத்தை ஓடி தேடிக்கொண்டிருக்கிற உறவுகள் யாவரையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்திற்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவியாடி விண்ணக நெருப்புக்கும் நாங்கள் முத்திரையிடுகிறோம். உடைய பாதுகாப்பு ஒரு மகன் மீது மகள் மீது உண்டாகட்டும். மன விரக்தியோடு அப்பா மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தெய்வீக சமாதானத்தில் நிரப்பப்படுவார்களாக. படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்ப கவலைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலை வாய்ப்பை குறித்து இன்னுமாய் கூட சொல்ல முடியாத ஆழ் மனதில் மறைந்திருந்து ஒளிந்திருந்து போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய இரக்கமுள்ள பார்வை ஒரு இசை திருப்புவீராக. அப்பா ஒவ்வொருவருடைய இருதயமும் உடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்படுவதாக. அப்படியாய் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகள் இந்த இரவு வேலையில திரு இருதயத்துக்குள்ள, திரு காயங்களுக்குள்ள இந்த கன்னிமரியாளுடைய மாசற்ற திருதயத்துக்குள்ள மூடி மறைக்கப்படுவார்களாக. எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புவீராக. யோபுவையும் யோபுடைய வீட்டாரையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல இந்த இரவு நேரம் முழுவதும் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நீர் வேலி அடித்து முத்திரையிட்டு பாதுகாப்பீராக. அப்படியா நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு, புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஒப்பு
கொடுத்திருக்கிற எல்லா துதியான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருகும். உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகு நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.